நம்ம உடம்ப கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணுற 5 பழக்கங்களை சொல்கிறேங்க. பழக்கம் யூரினை நம்ம அடக்கி வைக்கிறது. யூரினை நம்ம அடக்கி வைக்கிறது நம்மளுக்கு நல்ல பழக்கமே கிடையாது. அது நம்மளோட பிளாடரோட ஃபங்க்ஷனை ரொம்பவுமே ஸ்பாயில் பண்ணும். 2வது கெட்ட பழக்கம் நம்மளோட தலைவாணி பக்கத்தில் செல்ஃபோனை வச்சு தூங்குறது. நம்ம பெட்லேயே பக்கத்துலேயே செல்ஃபோனை வச்சு தூங்குறது. இது நம்ம மூளையை நம்ம உடம்ப நிறைய விதங்களில் பாதிக்கும். 3வது கெட்ட பழக்கம் என்னன்னு கேட்டால் தூக்கமின்மை. தூங்குறதே இல்லை, லேட் நைட்டு தான் தூங்குறது. அது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சி நம்மளோட செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆக வைக்கும். 4வது கெட்ட பழக்கம் என்னன்னா நைட்டு அதிகமாக டின்னர் சாப்பிட்றது. அதாவது நைட்டே அசைவம் அது இதுன்னு ரொம்ப ஒரு 10 மணி 11 மணி 12 மணிக்கு சாப்பிட்டு தூங்குறது நம்ம உடம்ப நம்மளோட கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் நம்மளோட செரிமானம் நம்மளோட வயிறு அப்புறம் உடம்பு பூராத்தையுமே ரொம்ப பாதிக்கும். 5வது கெட்ட பழக்கம் என்னென்னா தண்ணி குடிக்கிறது இல்லை. 3லேருந்து 4 லிட்டர் ஒரு நாளைக்கு குடிக்கிறது இல்லை. ரொம்ப கம்மியாக தண்ணி குடிக்கிறது. இதில் உடம்போட கழிவெல்லாம் வெளியில் போகாமல் ஸ்கின் எல்லாம் அஃபெக்ட் ஆகி எல்லா விதத்துலையும் பாதிக்கும். இந்த 5 கெட்ட பழக்கம் இருக்கிறவங்களா நீங்கள் இந்த 5ல் ஏதாச்சும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறவங்களா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கெட்ட பழக்கம் இல்லாமல் அன்பா ஜாலியாக நல்லா பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக தூங்கி நல்லா வாழலாம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்க. திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.